கல்யாணமாகி உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. உங்களோட முதல் குழந்தை. ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அந்த குழந்தைக்காக. பட் டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணால் அந்த குழந்தையோட பிரெயினில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த குழந்தை உயிரோடு இருக்காதுன்னு அவர் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒரு கப்பலுக்கு வந்திருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மவுண்ட் ஆஃப் த கிரைஸ்ட். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா கத்துறவங்க பேசுவார். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப்பிள்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் பேபிக்காக ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க செக்கப்காக போறாங்க. டாக்டர் அவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்றாரு. அல்ட்ராசவுண்ட் பண்ணி அந்த குழந்தையோட பிரெயின்ல நீர் கோர்த்திருக்கு. ஸோ அந்த குழந்தை உயிர் பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா ஹாஸ்பிட்டல் போன அந்த கப்பிள்ஸ் ரொம்பவே சோகமா அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வராங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவங்க கும்பிடுற தேவனால் அவங்களோட சிச்சுவேஷனை மாற்ற முடியும், அவங்க குழந்தைய உயிர் பிழைக்க வைக்க முடியும்னு. ஸோ 2 பேருமே பயங்கரமாக ஜெபம் பண்ணுறாங்க. இது வரைக்கும் அவங்க பண்ணாத விட ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழித்து திருப்பியும் செக்கப்புக்கு போகிறாங்க. செக்கப் பண்ணி பார்த்துட்டு அந்த டாக்டருக்கே ரொம்ப ஆச்சரியம் இது எப்படி நடந்துச்சுன்னு. பிகாஸ் எந்த டாக்டர் உங்கள் குழந்தையோட பிரெயினில் நீர் கட்டியிருக்கு, அவன் பிழைக்க மாட்டான்னு சொன்னாங்க, அதே டாக்டர் எப்படி முடிஞ்சது, அந்த குழந்தையோட பிரெயின் கட்டி இந்த தடமே இல்லை அப்படின்னு சொன்னாராம். ஆமாங்க, இது உண்மையிலே நடந்த ஒரு கதை. இந்த கதையில் நான் சொன்ன அந்த அப்பாவையும் அந்த மகனையும் இந்த வீடியோவோட எண்டிங்கில் அவங்க ரியல் ஃபோட்டோஸை நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். நம்ம லைஃப்லையுமே சில கஷ்டமான விஷயங்கள் வரப்போ நம்ம காடை லிமிட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாளைக்கு உங்களுக்கு டியூ கட்டணும், இன்றைக்கி உங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். நீ பணம் தெரியா, நான் பணம் தெரியான்னு. அதை விட்டு கண்டிப்பாக ப்ரேயர் பண்ண மாட்டோம். பிகாஸ் காட் என்ன பண்ணுவாருன்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி நம்ம அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை நம்ம அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா உடனே நிறைய நமக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கால் பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸ் அனுப்பி என்னென்னு கேட்போமே தவிர முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணி இதை க்யூர் பண்ண உங்களால் முடியும் ஏசப்பான்னு சொல்ல மாட்டோம். பட் நம்ம அந்த பழக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தணும். பிகாஸ் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம கடவுள் உண்மையான கடவுள். அவர் எப்பயுமே நமக்கான வேலையில் செஞ்சுட்டே இருக்காரு. அவர் தூங்காத தேவனாக கூட இருக்கிறாரு. ஸோ கர்த்தரை நம்புங்க, உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி அற்புதங்கள் நடக்கும். இதை கேட்டுட்ருக்க நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு அற்புதத்தை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அந்த கதையை நான் உங்கள் நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணாமல் அந்த சாட்சியை மட்டும் நான் சொல்கிறேன். அது நிறைய பேரோட வாழ்க்கையை தொடும். மெயில் ஐடியை இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.